ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பருப்பு எதுவும் சேர்க்காமல் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெருங்காயத்தூள் தான் இருக்குன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி தனியாக இருக்கட்டும். நம்மக்கிட்ட குக்கரில் இருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி வச்சோ இல்லைனா ஒரு சின்ன மத்து வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நம்ம இதிலையே சேர்த்துடலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட அந்த குக்கரை கழுவிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இதில் 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். கடலை மாவு தண்ணி சேர்த்த உடனேயே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டி ஆகிடும். கடலை மாவு சேர்த்த உடனேயே உங்களுக்கு சாம்பார் திக்காகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அப்போது தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போகும். இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கலோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.